ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் வேலைகளை எப்படி நம்ம சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற ஐடியாஸை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறப்போ நிறைய பேர் கடாயில் தான் மீன் குழம்பு வைப்பீங்க. அந்த மாதிரி கடாயில் வச்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுறப்போ மீனில் உடஞ்சிருங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே மீன் குழம்புக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பாத்திரம் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு அலுமினி பாத்திரம் தான். மீன் குழம்புக்குன்னே நான் இது தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது பார்க்க கடாய் மாதிரியே இருக்கும், ஆனால் இது கடாய் இல்லைங்க, பாத்திரத்துலேயே அந்த மாதிரி அகலமாக கடாய் ஷேப்பில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைச்சா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் மீன் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம வேறு பாத்திரத்துக்குலாம் மாற்றணும்னு அவசியமே இல்லை. இது அப்படியே நம்ம தட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம இது பார்க்க கடாய் மாதிரி இருக்கிறதுனால மீன்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம கடாயில் வச்சோம் அப்படின்னா அதை வேறு பாத்திரத்தில் மாத்திரப்போ அந்த மீனெல்லாம் உடையும். இதில் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இது அலுமினிய பாத்திரன்றதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நம்ம வதக்கும் பொழுதும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த பாத்திரம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் பருப்பு பயிர் வகைகள்லாம் நம்ம இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது பூச்சி வராமல் வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் அதில் தூவி விட்டுருங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் நல்லா சேர்த்து ரெண்டுத்துக்கு கலந்து அந்த டப்பாவில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சம் கூட வண்டு வராதுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுன்னு வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் கூட அதில் பூச்சி அடிக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை நீங்கள் காராமணி மொச்சை பயிறு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணிக்காய வைக்கிற கிளிப் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா. ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஸ்டீலில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணிக்காய வைக்கிற கிளிப் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் லைட்டர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஆகிடும். நம்ம கேஸ் பக்கத்தில் லைட்டர் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப சூடாகிடுங்க லைட்டரு. சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஷெல்ஃபில் வச்சுட்டு நம்ம தேடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைட்டரை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேடாமல் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு உடனே இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1 hour கழித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இது ரொம்ப நாளைக்கு கீழே விழாமல் க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயும் நான் கிச்சன் டவல் ஹேங் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே கிளிப்பில் 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நம்ம பால்லாம் கேஸில் வச்சோம் அப்படின்னா என்ன தான் நம்ம சிம்மில் வச்சாலுமே அது பொங்கி வரப்போ கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் அது உள்ளே கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாத்திரத்துடைய மேல் பகுதி அதாவது வாய்ப்பகுதியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை லைட்டாக அந்த வாய்ப்பகுதியில் தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா பால் பொங்குனாலும் கீழே கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தாதுங்க. அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே உள்ளவே போயிடும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பகுதியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பால் காய்ச்சி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பொங்கி வந்தாலும் கீழே விழாது, அப்படியே மேலே நிற்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ பாத்திர கழுவுற வேலை நமக்கு மிச்சமாகும். கேஸ் க்ளீன் பண்ணுற வேலை நம்மளுக்கு மிச்சமாகும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமையலுக்கு காய்கறிகளை பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த மேலே இருக்கிற பகுதியில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அது மேலே சமையல் எண்ணெயை ஒரு 2 ட்ராப் போல் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த காய்கறி இருந்தாலும் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு கிருமியும் அண்டாது. இப்போ நம்ம இந்த மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா கவரில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அப்படியே வைக்கிறப்போ அதில் நிறைய ஜெர்ம்ஸ் அட்டாக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. நம்ம பூரிக்கெலாம் உருளைக்கிழங்கு செய்கிறப்போ ரொம்ப சூடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அவசரமாக நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். கையில் வேறு அதை தூள் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சூடாக இருக்கிறப்போ ஈஸியாக நம்ம அது எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த உருளைக்கிழங்குலாம் கீழே வந்துடும். தோல் மட்டும் நம்ம மேலே எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் பூரி மசாலாலாம் செய்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தியில் நீங்கள் உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அழுத்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு தோல் மட்டும் ஈஸியாக மேலே எடுத்துடுறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவசரமாக சமைக்கிறப்போ இந்த டிப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த குச்சியை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சிலாம் இருந்தால் அதை தூக்கி போடாதீங்க. இதை நம்ம மசாலா டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவீங்களா, இந்த மாதிரி மசாலா டப்பாவில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாலாம் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த ஐஸ்கிரீம் குச்சியை ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூளில், சோடா மாவில் நான் இதில் வந்து ஸ்பூனாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்லாம் ஸ்டீலில் கிடைக்காதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியை நம்ம ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளெல்லாம் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மஞ்சள் தூள் வந்து ஈரம் படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் சோடாலையும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் குங்கும மஞ்சள் டப்பாலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுலேயும் நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்பூனெல்லாம் போடுறப்போ அதில் கரை மாதிரி பிடிச்சிரும். பட் இதில் போட்டு வைக்கிறப்ப நம்ம வேணுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.